அனைவருக்கும் வணக்கமாக. இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் திறன். இதில் மொழிபெயர்ச்சி 8இல் 2 பார்க்கலாம். அடிகோடிட்ட சொற்களை இணைத்து ஒரு தொடரை உருவாக்க. இங்கே நிறைய சொற்கள் அடிகோடிட்டுருக்கு. ஒவ்வொரு தொடரில் ஒவ்வொரு சொல். அந்த தொடரை இணைத்து ஒரு புது சொல்லை உருவாக்கணும். மனிதரை போலவே பெண்குயினும் நடக்கும். தாத்தா பல்லாங்குழி விளையாட்டை கற்றுத்தந்தார். நான் மட்டைப்பந்து விளையாடுவேன். மதுரை தொலைவில் உள்ளது. தொலைநோக்கில் விண்மீன்களை காணலாம். அலைபேசியில் உள்ள செயலி மூலமாக எளிதாக பண பரிவர்த்தனை செய்யலாம். இந்த வார்த்தைகளில் எது அடிகோடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடக்கும், விளையாட்டை, மட்டைப்பந்து, தொலைவில், காணலாம், அலைபேசியில். இதில் எப்படி வரும் இந்த வாக்கியம்னா, நடக்கும் முதல்ல வரதுக்கு வாய்ப்பில்லை. விளையாட்டை அது வரல. தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த சொல்ல எப்படி போட்டாலும் பொருள் புரிஞ்சிடும். ஆனால் அந்த தொடர் சரியான முறையில் அமைக்கணும். எனவே எது இங்கே வரும்னு பார்க்கலாம். மட்டைப்பந்து வராது. தொலைவில், காணலாம், அலைபேசியில். இப்போது இப்படி வரும். தொலைவில் நடக்கும், மட்டைப்பந்து விளையாட்டை அலைபேசியில் காணலாம். இப்படி எழுதுனா சரி. இப்போ முதல்ல என்ன வார்த்தை வரும் அப்படின்னா, தொலைவில். நடக்கும், அடுத்து நடக்கும், அடுத்து மட்டைப்பந்து, மட்டை பந்து, விளையாட்டை, விளையாட்டை, அலைபேசியில். அப்போ இங்கே இக்கு வராது. அலைபேசியில் காணலாம். தொலைவில் நடக்கும் மட்டைப்பந்து விளையாட்டை அலைபேசியில் காணலாம். ஒரு வாக்கியம் நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோம், முதல் வார்த்தையை உள்ளே தள்ளி எழுதணும், அடுத்த வார்த்தையை கொஞ்சம் தொலைவு முன்னாடி இருந்து எழுதணும். அது மாதிரி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து 8இல் 3 உரைப்பகுதியிலிருந்து படத்திற்கு பொருந்தும் தொடர்களை எடுத்து எழுதுக. வேட்டங்குடி அழகான ஒரு கிராமம். அக்கிராமத்தில் பறவைகள் நிறைந்து காணப்படும். தொடர் மழையின் காரணமாக ஏரிகள் எல்லாம் நிரம்பி இருந்தன. அதனால் புது புது பறவைகள் வந்திருந்தன. அன்று திருவிழா. அங்கு பட்டாசு கடைகள் போடப்பட்டிருந்தன. ஆனால் மக்கள் வெடியை வாங்கவும் இல்லை, வழக்கம் போல் வெடிக்கவும் இல்லை. அதற்கு காரணம் பறவைகள் கூட்டம் கூட்டமாய் வந்திருந்தன. அவற்றை கலைக்க மக்களுக்கு மனமில்லை. இந்த படத்துக்கு பொருத்தமான உரைப்பகுதியிலிருந்து படத்திற்கு பொருத்தமான தொடர்களை எழுது. இங்கே ஒரு படம் இருக்குது, இங்கே கடை இருக்குது, இங்கே மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு எது தொடர் சரியானதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு ஏரி இருக்குது, மலைப்பகுதி இருக்குது, இங்கே அழகான ஒரு இயற்கை காட்சி நிறைந்த இடமா இருக்குது, இங்கே பறவைகள் பறக்குது. இப்போ பார்க்கலாம். வேட்டங்குடி அழகான ஒரு கிராமம். இது எதுக்கு பொருந்தும், இங்கே கடைப்பகுதி, இதுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். வேட்டங்குடி ஒரு அழகான கிராமம். வேட்டங்குடி அழகான ஒரு கிராமம். இதுக்குமே இது பொருந்தும். வேட்டங்குடி அழகான ஒரு கிராமம். இதுக்கும் பொருந்தும். வேட்டங்குடி அழகான ஒரு கிராமம். அக்கிராமத்தில் பறவைகள் நிறைந்து காணப்படும். இங்கே பறவைகள் படம் இல்லை, எனவே இங்கே எழுதிக்கலாம். இல்லை, இதுவும் சரி வராது. இங்கே தான் பறவைகள் படம் இருக்குது. அக்கிராமத்தில் பறவைகள் நிறைந்து காணப்படும். கொடுக்கப்பட்ட கட்டத்துக்குள்ளே எழுதுறது தான் ஒழுக்கம். நான் இங்கே கொஞ்சம் இடம் இல்லைன்னு தள்ளி எழுதிட்டேன், பார்த்துக்கங்க. தொடர் மழையின் காரணமாக ஏரிகள் எல்லாம் நிரம்பி இருந்தன. இங்கே ஏரி இருக்குது, அதனால் இங்கே எழுதிக்கலாம். தொடர் மழையின் காரணமாக ஏரிகள் எல்லாம் நிரம்பி இருந்தன.
அதனால் புது புது பறவைகள் வந்திருந்தன. அது இங்கே போட்டுக்கலாம். அதனால்ன்றது இங்கே தொடர் சரியாக வராது, இருந்தாலும் போட்டுக்கலாம். அதனால் இதை அடைப்புக்குறியில் போட்டேன். புது புது பறவைகள் வந்திருந்தன. புது புது பறவைகள் வந்திருந்தன. அன்று திருவிழா இங்கே எழுதிக்கலாம், ஏன்னா இங்கே தான் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அன்று திருவிழா. அங்கு பட்டாசு கடைகள் போடப்பட்டிருந்தன. இது சரியாக இருக்கும். அங்கு பட்டாசு வள்ளினம் மிகங்கள்லாம் கடைகள் போடப்பட்டிருந்தன. ஆனால் மக்கள் வெடி வாங்கவும் இல்லை. இங்கே தான் வரும், ஏன்னா மக்கள் கூட்டம் இங்கே தான் இருக்குது. ஆனால் மக்கள் வெடியை வாங்கவும் இல்லை. வழக்கம் போல வெடிக்கவும் இல்லை. அதற்கு காரணம் பறவைகள் கூட்டம் கூட்டமாய் வந்திருந்தன. இங்கே அதற்கு காரணம் இங்கே கூட எழுதலாம், இருந்தாலும் இங்கே பறவைகள்ன்ற இது இருக்கிறதுனால இங்கே எழுதிடுறேன். அதற்கு காரணம் அங்கே தொடர்பாக கேட்கல, அவங்க தொடர்ந்து அதுக்கு பொருத்தமான பாடம் தான் கேட்குறாங்க. அதற்கு காரணம் பறவைகள் கூட்டம் கூட்டமாய் வந்திருந்தன. அவற்றை கலைக்க மக்களுக்கு மனமில்லை. மக்கள் கூட்டம் இங்கே தான் இருக்குது, அதனால் இங்கே எழுதிடுறேன். அவற்றை கலைக்க மக்களுக்கு மனமில்லை. பறவைகள் நீர் இருக்கிற இடத்துக்கு பறந்து வரும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகும், கண்டம் விட்டு கண்டம் கூட போகும். பறவைகள் வலசை போதல்னு சொல்லுவோம். இந்த பறவைகள் இந்த மாதிரி வடிவில் பறந்து போகும். நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த முன்னாடி போகிற பறவை ரொம்ப வலுவானதாக இருக்கும். காற்றை கீழே தள்ளி மேலே போகும். பின்னாடி வர்ற குட்டி குட்டி பறவைகள்லாம் அதே மாதிரி பறந்து போயிடும். நன்றிம்மா, வணக்கம்.